Friends, welcome back to my channel. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 125 தான் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுக்கலை. இதில் வந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பைக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கூட்டர் டைப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்? நல்லா ஓடிட்டுருக்கு, நல்ல செல்ஃப் எடுத்துக்கிட்டு இருந்த வண்டி செல்ஃப் எடுக்கலை. அதை வந்து என்ன காரணத்தினால செல்ஃப் எடுக்கலை? அது ஸ்கூட்டியாக இருக்கட்டும், பல்சராக இருக்கட்டும், இல்லை ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, செல்ஃப் மாடல் வண்டியில் எல்லா வண்டிக்குமே இது பொருந்தும். காரணத்தை சொல்ல போகிறேன். அந்த காரணங்கள்னால தான் செல்ஃப் எடுக்காது. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் செல்ஃப் மோட்டார் கம்ப்ளைண்ட்டை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நான் எப்படி சொல்கிற விஷயத்தை தெரிஞ்சுங்க. நீங்கள் நம்ம ஊரில் செல்ஃப் மோட்டார் தான் ஃபால்ட்டு, இல்லை செல்ஃப் மோட்டார் நல்லா இருக்குது, வேறு ஏதோ ஃபால்ட்டு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ வண்டி வச்சுருந்தா மட்டும் பத்தாது, என்னென்ன பிரச்சனைங்கிறதையும் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்ரி டவுனாக இருந்தால் செல்ஃப் எடுக்காது. அதே மாதிரி செல்ஃப் சுவிட்சில் வந்து செல்ஃப் சுவிட்ச் எதுவும் ஃபால்ட் இருந்துச்சுனாலும் செல்ஃப் எடுக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலே இருக்குது, செல்ஃப் ரிலேயில் ஃபால்ட் இருந்தாலும் எடுக்காது, இல்லை ஒயரிங் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எடுக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கம்ப்ளைண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த செல்ஃப் மோட்டார் கம்ப்ளைண்ட் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். மற்றது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலேயோ இல்லை பேட்டரியோட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே டிஸ்பிளேல காட்டும் பவர் கம்மியாக இருக்கும், டிஸ்பிளே பவர் கம்மியாக இருக்கும், ஆர்என் பவர் கம்மியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற செல்ஃப் ரிலேவோ இல்லை சுவிட்சையோ இல்லை ஒயரிங் கம்ப்ளைண்ட்டோ உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சாய் போட்டாச்சு. செல்ஃப் அப்படியே கிட்ட கொண்டு வா. உங்களுக்கு பார்த்தா சவுண்டு கேட்குங்க. ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. டிக்கு டிக்குன்னு சவுண்டு கேட்கும். நீங்கள் சாய போட்டு செல்ஃப் பட்டன் அமுக்கும் போது டிக்கு டிக்குன்னு சவுண்டு கிடச்சுன்னா அது கம்பல்சரி 190% மோட்டார் தான், வேறு எந்த ஃபால்ட்டும் வராது. செல்ஃப் மோட்டார் ஃபால்ட்டு தான் வரும். செல்ஃப் மோட்டாரில் பெரிய ஃபால்ட் ஒன்றும் வராது. அதில் இருக்க ப்ரெஸ்கெட்டு கார்பன்னு சொல்லுவான். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரில்லிங் மிஷினு இந்த மாதிரி மிஷின் உடைக்கணும் பார்த்தீங்களா, அதில் வர மாதிரி கார்பன் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கார்பன் வந்து மாற்றுற மாதிரி வரும். கார்பன் மட்டும் மாற்றிக்கிட்டோம்னா வந்து நமக்கு செல்ஃப் நல்லா எடுக்கும். ஸோ இந்த டிக்கு டிக்குன்னு சவுண்டு கேட்டுச்சுன்னா செல்ஃப் மோட்ரு, எந்த சவுண்டுமே இல்லாமல் சைலண்டாக இருந்துச்சுன்னா செல்ஃப் சுவிட்சு, செல்ஃப் ரிலே, செல்ஃப் சுவிட்சு. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா செல்ஃப் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சுவிட்சையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா செல்ஃப் சுவிட்சை கட்டிட்டு டேரெக்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அதே மாதிரி செல்ஃப் ரிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் ரிலேயில் வந்து 2 ஒயர் வரும். அதை வந்து ஒரு திருப்பில் வச்சு டேரெக்ட் பண்ணி பார்த்தோம்னா செல்ஃப் கம்ப்ளைண்ட்டாக சுவிட்சு கம்ப்ளைண்ட்டானு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து விரிவாக போடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டார் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ச்சி நம்ம சேனலை பாருங்கள். நம்ம வேறு ஏதாவது குறைகள் ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் குறைகள் இருந்தாலும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நிறையா நண்பர்கள் நமக்கு சப்போர்ட் தான் பண்ணுறீங்க. அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.